கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பத்திரிகை செய்தி மூலமாக இதை வழங்கியிருக்கிறோம். அதனுடைய சுருக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அகில இந்திய முன்னாள் தேசிய தலைவர் ராதாகிருஷ்ணன் என்னோடு இணைந்து தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய தலைவராக திரு பழனிவேல் அவர்கள் இருக்கிறார்கள். நாமக்கல் மையத்தின் தலைவர் திரு தென்னரசு அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய அகில இந்திய தலைவர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருக்கிறோம். குறிப்பாக தமிழக அரசு பொறுத்தவரையிலே சில கோரிக்கைகளெல்லாம் செவிமடுத்து எங்களுக்கு பெருவாரியான நிவாரணங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக வீட்டு வசதித்துறையின் மூலமாக நாங்கள் அவர்கள் 90% நிறைவேற்றிக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு குறிப்பாக பொதுமக்களுக்கு பயனளிக்கத்தக்க வகையிலே 2500 மனையிலே 3500 வரையிலே 30 நிமிடத்திலே ஒப்புதல் வீட்டிலிருந்தே உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்கார்ந்தே பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு அரிய சாதனையை இந்தியாவிலேயே தமிழகத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். அது எங்கள் சங்கத்தின் மூலமாக நாங்கள் பெற்ற ஒரு சிறப்பான நிவாரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்காக நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் நேரிலே சந்தித்து நன்றி கூறிக்கொண்டோம். அதே போன்று இங்கே எங்களுக்கு தலையாய பிரச்சனைகளாக அமைந்திருப்பது முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி வரி. ஜிஎஸ்டி வரியின் மூலமாக மாநில அளவிலான சில இலாக்காக்களிலே கோரிக்கை நிறைவேற்றப் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையிலே எங்களுடைய ஜிஎஸ்டியினுடைய ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் ஈடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏதோ இன்னும் பொதுப்பணித்துறை டிமாண்ட் ரைஸ் பண்றாங்க. அதுக்கு நாங்கள் 50 லட்சம் 60 லட்சம் டெபாசிட் அப்பீல் போகணுன்ற ஒரு நிலைமை. இது அதிகாரிகளுடைய அடாவடித்தனம். அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க, இவ்வளவு கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நிலைமை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஒப்பந்தக்காரர்கள் கர்நாடகாவிலோ கேரளாவிலோ வேலை செய்தவர்களுக்கு அங்கு அந்த ஒப்பந்தம் அந்த பணியை அந்த சுமை அவர்களுக்கு இல்லை, தமிழகத்தில் இருந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக முதலமைச்சர்களுடைய பார்வைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாங்களும் தொகுதி இலாக்கா சார்ந்த அமைச்சர்கள் மூலமாக மூர்த்தி அவர்கள், அதே போன்று தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலவர்கள் மூலமாக நிதி அமைச்சரையும் அணுகி இந்த அடாவடி போக்கை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இதன் மூலமாக உங்களுடைய மூலமாகவும் அமைச்சர் மூலமாகவும் இது தேவையில்லாத ஒரு பெரிய இக்கட்டை தமிழகத்தில் ஒப்பந்தக்காரர்கள் குறிப்பாக அரசு ஒப்பந்தக்காரர்கள் வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டால் தமிழகத்தினுடைய பணிகள் பாதிக்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய பணிகள் பாதிக்கப்பட்டால் தமிழகத்தினுடைய அபிவிருத்தி பாதிக்கப்படுகிறது என்பது இதன் மூலமாக நமது முதலமைச்சர் மிகவும் உழைத்துக் கொண்டு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிகாரிகளுடைய இந்த போக்கு அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒப்பந்தக்காரர்கள்